ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உப்பு வரப்பு சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபினா, உங்களுக்கு எல்லாமே கோலா உருண்டை தெரியும். சிக்கனில் பண்ணியிருப்பாங்க, மட்டனில் தான் எப்போதும் பண்ணுவோம் கேஷுவலாக. சோயா சங்கில் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம சேனலில் எக்கை வச்சு பண்ண போகிறோம். அவன் முட்டை கோலா உருண்டை தான் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கசகசா, கிராம்பு, ஒரு 5 போல் முந்திரி, தேவையான அளவு பொட்டுக்கடலை, மாவு பண்ணிக்கணும், அதை பொடி பண்ணிக்கணும். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை பொடி பண்ணி வச்சுப்போம். இது நான் பொடி பண்ணிட்டு வந்ததான். பொடி பண்ணியாச்சு, நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆக்கியாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, இந்த மசாலா பொருட்கள் இதையும் அரைச்சிக்கலாம். ஃபைனாக அரைச்சிட்டோம். இப்போ வாங்க ஸ்டவ் பற்ற வச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு முட்டையை எடுத்து உடைச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். கடைசி முட்டை. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய்லாம் எதுவும் சட்டியில் ஊற்றலைங்க, நல்லா காய வச்சு தான் முட்டையை ஊற்றிருக்கேன். நல்லா சுண்டி வரணும். நம்ம பொரியல் பண்ணுவோம் இல்லையா, முட்டை பொரியல், அந்த பதத்துக்கு, பொடி மாஸ் பொரியல் பண்ணுறோம்ல, அந்த பதத்துக்கு வந்துடணும். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. ஓரளவு சேர்ந்து வந்துச்சு. இந்த நேரத்தில் உப்பும் அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டுக்கலாம். உப்பு நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். அரைச்சி வச்ச மசாலா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் வந்து கேதர் ஆகி வரணும். இந்த நேரத்தில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுப்போம். பொடியாக பண்ண பெருஞ்சீரகம் பொடி பண்ணிட்டு வந்துட்டா அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டு மிக்சியில் அடித்து நல்லா இன்னும் பொடியாக்கிக்கலாம். அதாவது நம்ம உருட்டும் போது அந்த உருட்டுற பதம் வரணும். நல்லா ஆறிடுச்சு. இந்த ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். மசாலா அரைச்சி ஜாரு அப்படியே இருக்குது. நான் எதுவும் வாஷ் பண்ணல, அதிலே போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் போட்டது, நல்லா ஃபைன் ஆகிடுச்சு. தேவையான அளவு பொட்டுக்கடலை பொடியும் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பொடி பார்த்துட்டு போட்டுக்கலாம். நமக்கு இதுவே போதுமானமாக இருந்தால் பரவாயில்ல. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. இப்போ நல்லா ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு உருட்டிக்கலாம். நமக்கு பொடிமானம் சரியாக வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கலாம்.
இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவும் உப்பு எதுவும் இல்லைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இதை இப்போ நம்ம எல்லாமே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான சூட்டில் பொரிப்போம். அப்போ தான் உள்ளே வரலும் நல்லா வெந்திருக்கும். அதாவது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறதுக்கு முன்னாடி சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு மீடியத்துக்கும் சிம்முக்கும் நடுவில் ஒரு ஃப்ளேம் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு பொரிச்சோம்னா நல்லா உள்ளே வரையிலும் போய் வெந்திருக்கும். அது மாதிரி இப்போ பண்ணிடலாம். எண்ணெயை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்றிக்க வேண்டாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் இப்போ சிம்மில் வச்சுட்டேன். ஒவ்வொரு உருண்டைகளாக பொரிச்சிக்கலாம். நல்லா வெந்திருக்கு, அதனால திருப்ப போகிறேன். அடியில் நல்லா ப்ரௌனாக இருக்குது. பாருங்க, அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி பபிள்ஸ் தங்குது. இதை அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல. இது நிறையாவே இருந்தது. இப்போ நான் ஆஃப் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி அப்படியே வந்துடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான முட்டையில் கோலா உருண்டை பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலில் போட்டதும் ஃபஸ்ட்டு வந்து பபிள்ஸ் மேலே எழும்பி வரல. அதுக்கப்புறம் போட ஒரு 4-5 போடலான்னு போட்டு பார்த்தேன். ஆனால் பபிள்ஸ் வந்து ஃபுல்லாக சட்டி, இது எண்ணெய் சட்டி ஃபுல்லாக அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு பபிள்ஸ். அதனால் அந்த மாதிரி நீங்கள் போடாமல் 2-3 போடுங்க. இதை விட பெரிய கடாய் வச்சு போடுங்க. மற்றபடி கோலா உருண்டை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ப்ரௌனாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 5 முட்டைக்கு மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 ஆக்சுவலாக நான் ஒன்று சாப்பிட்டுட்டேன். மொத்தம் 15 கோலா உருண்டை வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி புதுமையான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம்.